ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸிவ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னாலும் அயனைசேஷன் எனர்ஜினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னா ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதுல மோஸ்ட் லூஸா பவுண்ட் ஆயிருக்குது. யூஸ்வலாவே மோஸ்ட் லூஸா எதுதான் பவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான் தான் பவுண்ட் ஆயிருக்கும். அந்த அவுட்டர் ஷெல்ல பவுண்ட் ஆயிருக்கிற அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் ஆயிருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம சப்ளை பண்ற எனர்ஜிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதுங்களா இல்லைங்களா? அப்போ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். தட் எனர்ஜி இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் சக்சசிவா நடந்துச்சு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சக்சசிவ் அப்படின்னா தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அப்ப அதோட வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சாதாரணமா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்ரலா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு, ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டம் ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல நான் ஒரு எனர்ஜியை சப்ளை பண்றேன். ஓகேங்களா? எனர்ஜியை சப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆட்டம் இருக்கும்போது ஆட்டம்ல இருக்கிற புரோட்டான் நம்பர்ஸும் எலக்ட்ரான் நம்பர்ஸும் எப்படிதான் இருக்கும்னா சேமா தான் வந்திருக்கும். அப்ப இதுல 10 பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா 10 நெகட்டிவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எனர்ஜியை நான் சப்ளை பண்ணி இழுக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. இது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை விட்டுருச்சு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிருச்சு. ஓகேங்களா? இப்படி மாறின அந்த எம் பிளஸ்ல இப்ப எப்படி நான் எனர்ஜியை சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, எம் பிளஸ்ஸா இருக்கும்போது என்ன விட்டுருச்சுங்க, ஒரு எலக்ட்ரான் விட்டுருச்சு. இப்ப இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு நெகட்டிவ் சார்ஜ் எத்தனை இருக்கும்னா 9 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னா 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுங்க, நல்லா புல் பண்ணி இருக்கும். அப்படி நல்லா புல் பண்ணி இருக்கும்போது நம்ம அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு கொடுக்கணுங்க ரிமூவ் பண்ணோம்னா அதை விட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு கொடுத்தோமோ அதை விட கண்டிப்பா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்தாதான் இங்க இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குங்க, அதிகமா கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். இது என்ன ஆயிடுச்சு, M2+ வந்துருச்சு. அப்ப M2+ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப அதுல எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குங்க, நல்லா கவனிங்க, 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். தட் மீன் 8 நெகட்டிவ் சார்ஜஸ் தான் வந்திருக்கும். ஆனா பாசிட்டிவ் எத்தனை இருக்குங்க, 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவா அட்ராக்ட் பண்ணும். அப்ப எப்படி பண்ணணும், எனர்ஜி எப்படி கொடுக்கணுங்க, IE2 என்ன கொடுத்தோமோ அதை விட எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான எனர்ஜியில தான் நம்ம கொடுத்து ரிமூவ் பண்ணோம்னா M3+ ஒன்று ஃபார்ம் ஆகவே முடியும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்றோம் ஜென்ரலி அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் அதிகமா இருக்கும், செகண்ட் அயனைசேஷனை விட தேர்ட் அயனைசேஷன் அதிகமாக தான் இருக்கும். இது ஜென்ரலி.